பருத்தித்துறை பிரதேசத்தில் கற்கோவளம் என்ற இடத்துல புனித நகர் என்று அழைக்கப்படுகின்ற கிராம சேவகர் பிரிவில் உள்ள ஒரு பெண் கிராம சேவகரால் தாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும், மன்னிப்பு கோர போன சமயத்தில் தானும் குழந்தையும் தள்ளி வீழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லியும், அதனை பார்த்த தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு இளம் பொண்ணை அதாவது சாட்சியாக கூறுகின்ற இந்த பொண் பல அரசியல் பிரமுகர்கள் சென்று சந்தித்து வருகின்றார்கள். பல மீடியாக்களில் பேசுபொருளாக காணப்படுகின்றது. ஏறக்குறைய 2 நாட்களுக்கு மேலாகவும் இவருடைய சம்பந்தப்பட்ட கணவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் குழந்தைக்கு பசிக்குது சோறு தாருங்கள் என்று கேட்டபோது தனது கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தன்னுடைய கணவன் காவல்துறையில் இருக்கின்ற ஒரு கிராம சேவை பொண்ணால் குறித்த கணவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் சம்பந்தமாக அந்த குறித்த தாயார் பல்வேறு ஊடகங்களில் தன்னுடைய ஆதங்கத்தையும் கவலையையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை தங்களுடைய முறைப்பாட்டுக்கு இவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி இவர்கள் ஆதங்கப்படுகின்றார்கள். நியாயமான இந்த ஆதங்கம் உங்களுக்கும் நியாயமாக புரிந்திருக்கும். இவர் பல காணொளிகளில் தானும் தன்னுடைய உலக பெண்களுக்கு அதாவது இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கும் உலக பெண்களுக்கும் ஒரு அறிவுறுத்தலை விட்டிருக்கின்றார். நீங்களும் பெண்கள் தானே, நீங்களும் குழந்தைகளை பெற்று வளர்க்கிறீர்கள், உங்களையும் உங்கள் குழந்தையுடன் தள்ளி வீழ்த்துகின்ற போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? எனவே என்னை ஒரு பெண் கிராம சேவகர் தள்ளி வீழ்த்தியிருக்கின்றார், இங்கே அநீதி நடக்கின்றது, இந்த அநீதியை நான் கூறிய இடங்களெல்லாம் கூறியும் எங்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை, எல்லோரும் வந்து காணொளி எடுக்கின்றீர்கள், என்னை போடுகின்றீர்கள், ஆனால் நடவடிக்கை தீவிரப்படுத்தவில்லை என்று இவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு கூறியதற்கு ஒருவர் கூறுகின்ற கருத்தை நீங்கள் கேட்பீர்களாயின், காணொலிகள் மூலம் ட்ரெண்டிங் ஆகின்ற போது தான் உங்கள் பிரச்சனை தீர்வுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். ஆக இங்கு இருக்கின்ற அனைத்து இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து குறித்த கிராம சேவகரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது இடமாற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் மக்கள் அணிதிரண்டு அந்த கிராம சேவகருக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவார்கள். தமது நீதியான போராட்டங்களை நடத்துவதற்கான அடிப்படை மனித உரிமைகள் இங்கு இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இவர்களுடைய கூற்று எந்த அளவுக்கு நியாயப்பாடு என்பது தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் குறித்த பிரச்சனை சம்பந்தமாக உரிய நேரத்திற்கு காலந்தவறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரும் வேண்டுகோளாக காணப்படுகின்றது. பல அரசியல்வாதிகள் சந்தித்திருக்கின்றார்கள், பல சட்டத்திறனிகள் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சட்ட உதவிகள் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கூறுகின்றார்களே தவிர்த்த பெண்ணினுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. தன்னுடைய கணவனை கொண்டு வந்து தாருங்கள், நாங்கள் சாப்பிடாமல் நாங்கள் இனிமேல் சோறு கேட்க மாட்டோம் என்று கேட்கின்றார். அதாவது சோறு கேட்க போனபடியால் தானே குறித்த கிராம சேவகர் தன்னுடைய கணவரை பிடித்து போலீஸில் அடைத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் சோறு கேட்க மாட்டோம், இனிமேல் என்னுடைய கணவரை கொண்டு தாருங்கள், குழந்தைகள் அழுகின்றார்கள். இதேவேளை மருத்துவர் அர்ச்சுனாக்கு தங்களுடைய விண்ணப்பத்தை கூறுகின்றார்கள். இந்த காணொலி எல்லா இடமும் பிறந்ததை அடுத்து மருத்துவருடைய அர்ச்சனாவுடைய நிவாரண பணியினர் அங்கு சென்று நிவாரணங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற போது அங்கு கூடிய மக்கள் அனைவரும் அர்ச்சனாக்கு இந்த பிரச்சனையை தெரியப்படுத்துங்கள், அர்ச்சனா வர வேண்டும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கின்றார்கள். போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் அழுத்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம். இந்த பிரச்சனைக்கு டாக்டர் தருவார் நாங்க எதிர்பார்க்கிறோம். நிஜமிக்கிற கிராம சேவையாளர்கிட்ட எந்த பிள்ளை பசியில அழுது குடுக்குற சாப்பாட்டு பகுதியில் குடும்பம் எடுக்கிறது தவறா? ஓகே, நாங்கள் இப்ப கட்கோவளம் பகுதிக்கு வந்துட்டோம். அந்த குடும்பம், அந்த தாக்கப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறோம். அவருடைய தாயார், பிள்ளைகள் நெருங்கினோம். வணக்கம். உங்களை பற்றி தான் நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்குது. என்ன விஷயம் நடந்தது?
கொஞ்சம் சாப்பாடு இந்த பிள்ளைகளுக்கு கேட்டதுதான் பிரச்சனை. சாப்பாடு கேட்டதால பிரச்சனை. சாப்பாடு மட்டும் தான் கேட்டது. அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் சாப்பாடு நான் கொண்டு கேட்டதான் பிரச்சனை. சாப்பாடு கொஞ்சம் ஊரத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு கேட்டதுக்கு தான் GS கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இப்போ எங்க ஹஸ்பண்டை வச்சிருக்கணும். அதுக்கு நாங்கள் DS ஆபீஸுக்கு எல்லாம் போய் கேட்டாங்க எங்களோட ஹஸ்பண்ட் என்ன பிள்ளை செய்த சாப்பாடு ஒரு ஒரு நாங்கள் இலங்கையில ஒரு இலங்கை பிரஜையா தானே இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே. ஒரு கிராம சேவையாளர்கிட்ட வந்து எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு தான் கொண்டு ஒரு அனர்த்த டைம்ல போய் இருந்து கேட்கறது பிள்ளையோ சார்? பிள்ளையா இல்ல கேட்டதுக்காக என்ன செய்வ? கேட்டதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் விடையில அவன் ஹஸ்பண்ட் வந்து அதே போலீஸா வேலை செய்யறாரு. அப்ப நாங்கள் எல்லாரும் டேபிள் கேட்டாங்க சரி அப்படி இருந்தாலும் எங்க GS தானே நாங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்க சொல்லி போலீஸ் எல்லாம் சொன்னார். நீங்க எக்ஸ்கியூஸ் கேளுங்க கேஸ வளர்க்காதீங்க உங்களுக்கு தான் கரைச்சல் கஷ்டம் சொல்லி சொன்னிச்சுனா அவ சரி இந்த புள்ளியோட போய் நான் சரி அவர் அப்படி உங்களோட சாப்பாடு கட்டு கொண்ட புள்ளியோட தள்ளி விட்டுட்டா சார். குழந்தையோட தள்ளி விட்டா வெளியில உண்மை இறங்கி வரைச்சோம். அப்படி வெளியில உண்மை இறங்க வச்சு வரைச்சு தள்ளி கஷ்டம் போலீஸ் நான் தள்ளி விட்டுட்டு சொல்றா உங்களால என்ன செய்ய என்னமோ செய்யுங்க அப்படின்னு. அப்ப அப்படி வேலை செய்யறது அரச வேலையில இடையூறு விளைவிச்சதுன்னு சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறா. தூசணங்களான பேசினேன் அப்படி ஒரு வார்த்தையிலே பேசுறேன். எனக்கு 3 பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கட்ட உதவி இல்லை. நாங்க அவர் எனக்கு பலராட்டி இந்த ஊர்ல கேட்டா தெரியுமா எங்களோட நிலைமை என்னன்னு. ஒரு தனி தொழிலும் அப்படி ஒன்றும் இல்லை. சரியான கஷ்டப்பட்ட குடும்பம் படிக்கத்தான் இந்த இதை ஒருத்தருமே எடுக்காம இருக்கிறேன். இதே ஒரு வசதியான ஆக்கள்லையோ இல்ல பெரிய பெரிய ஆக்கள்னா கேசண்டா உடனே எல்லாருமே இந்த உண்மையா நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் கொஞ்சம் ஜனாதிபதிக்கு அனுப்பி எங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தாங்க. இந்த ஹஸ்பண்டை விட எனக்கு வேற எதுவுமே வேணும். சாப்பிடாம செத்தாலும் சாவன் எனக்கு என்ன மனுஷன் வேணும் சார். எந்த புருஷன் எனக்கு வேணும். இந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேணும். எனக்கு ஒரு தீர்வு வேணும். நீங்க உடனடியா எனக்கு ஒரு தீர்வு தாங்க. எல்லாருமே வந்து எடுக்கிறீங்க. ஆனா இந்த மனுஷன் நாளை விடாதான் நான் அதை தீ குடிச்சே சாவேன். எந்த மனுஷனும் எந்த பிள்ளை 3 பிள்ளைகளுக்கு அப்பா வேணும். இந்த பிள்ளைகள் மன ரீதியா உளைச்சல் என்ன சமைக்க இல்ல. நான் சாப்பிடாம இருக்கிறேன். அப்பா அக்காங்க எடுத்து சாப்பிடல. இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம சாப்பிடாம போசாக்கில இந்த பிள்ளைகளை யாழ்ப்பாணம் போயிடலாண்டவன் போகலாம். இந்த குழந்தைகளை கொண்டு நான் பொலிசுல இருந்து மன்னிப்பு கேட்டு சனிக்கிழமை கொண்டு என்ன மனுஷனை கொண்டு கூட்டிட்டு வாங்க போலீஸ் சொன்னாங்க. சனிக்கிழமை 10 மணிக்கு சார் போனாங்க. 10 மணிக்கு போவேன் GS 2 மணிக்கு வருவான்னு சொல்லி சாயம் மாத்தியா கோல் பண்ணி கேட்க 2 மணிக்கு வருவான்னு சொல்லி சொன்னேன். 2 மணிக்கு வர இல்லை 2 ஆச்சு. பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு சாயம் மாத்தியா திருப்பி GS கோல் பண்ணி கேட்க சட்ட நடவடிக்கை எடுப்போம் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திருப்பி சாயம் மாத்தியா நீங்கள் பிள்ளையோட எக்ஸ்கியூஸ் கேளுங்க அவன் தருவான்னு சொல்றாங்க. திருப்பி நான் பிள்ளையோட போதா பிள்ளைய தள்ளி விட்டு வெளியில போ எந்த மனுஷன் படுத்துற போலீஸ் உன்னால என்ன செய்ய முடியுமோ சரி என்று சொல்லி நான் மன்னிப்பு தர மாட்டேன் தள்ளி விட்டுட்டேன் சார். அதுக்கப்புறம் அவனோட ஹஸ்பண்டோட கூட நான் போய் ஒரு சார் என்னோட வைஃபோட அப்படி எங்கட மனுஷன் சாப்பாடு கேட்டு பிரச்சனை என்ன சார் அவனோட கதை சொல்றா மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்க கூட அவன் கூட எந்த மனுஷன் கௌரவம் எந்த மனுஷன் மேல் அவன் இதுக்கு நான் இடையூறு விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி கௌரவத்துக்காண்டி கௌரவமா அது அவன் என்னோட ஹஸ்பண்ட் மன்னிப்பு கொடுக்குறது அது மனித நேயமே இல்லாத ஒரு ஆட்கள் ஹஸ்பண்ட் வாய்ப்பு இல்லாத ஒன்று பேசி ஒன்றும் அடிக்கல தானே சாப்பாடு மட்டும் எனக்கு சாப்பாடு இல்லன்னு சொல்லினா நாங்க போட்ட கேஸுக்கு இன்னும் ஒரு 15 இல்ல தள்ளி விட்டா கேஸுக்கு இந்த மாதிரி ஒரு 11 வேற என்ன கூப்பிடவும் இல்லை. நீங்க பேசுறீங்க நாங்க மன்னிச்சு போறோம் இந்த கேஸ்ல இருந்து நான் போலீஸ்ல என்ன செய்யறீங்களா நான் சார் எங்கட GS தானே எங்கட பிள்ளைகள் படிக்கிற காலத்துல நான் ஒரு சைனுக்கு போவேன் ஒரு ICL விழா போவேன் அவனோட பகைக்கையில நாங்கள் அவனோட காலில் வேணும்னா விழுகிறோம் எங்களை மன்னிக்க சொல்லி கேளுவோம் சொல்ல இல்ல இவையெல்லாம் மன்னிக்கலாது கோட்ஸுக்கு விட்டு இவையில பட்டினி போட்டதான் இவையில என்ன வேணும் நிலைமை என்னது தெரியும் சொல்லி கோட்ஸுக்கு விட்டுருந்தேன் சார். 3 பிள்ளையின் நானும் எந்த மனுஷனை நாளைக்கு விடாட்டா நான் அந்த இடத்துல இருந்து வரவே மாட்டேன். நாளைக்கு டீ குடிச்சு நாங்கள் இன்னைக்கெல்லாம் தெரிய வாழையில எனக்கு ஒருத்தட்ட ஆறுதலும் இல்ல ஒருத்தரும் இல்ல எங்களுக்கு நாளைக்கு வழக்காக நாளைக்கு கொண்டு வரீங்க என்னன்னு சொல்லி தங்களோட
இடையூறு தெரிவிக்கிறது. தூசணங்களை பேசினு வச்சா இடையூறு தெரிவிக்கிறது சொன்னா சாப்பாடு எங்களுக்கு நிஜமிக்கிற கிராம சேவையாளர்கிட்ட எந்த பிள்ளை பசியில அழுது குடுக்குற சாப்பாட்டு பொறியில குடும்பம் தவறா? இதை ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களோ? இந்த இலங்கையில வாழ்ற எல்லாரும் தான் தமிழ் மக்கள் சரி சிங்கள மக்கள் சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுவோம். ஒரு சாப்பாடு ஒரு என்ன சொல்ற வெள்ளத்துல போயிருந்து சமைக்கலாம், இதெல்லாம் வெள்ளமா இருந்த இடம். சாப்பாடு கேட்டது பிள்ளை என்று சொல்லி ஒரு என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த பிள்ளைன்னா அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது சரியோ? நீங்கள்லாம் எல்லாரும் எல்லா மக்களும் எனக்கு ஒரு தீர்வு தரணும். எந்த மக்களும் விளையாட்டா நான் நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் இருந்து வரவே மாட்டேன். எந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேணும், 3 பிள்ளைகளும் அப்பாவும் எந்த பிள்ளைகள் அப்பா அம்மா அப்பா பிஸ்கெட் வாங்கிட்டு வர காலையில இருந்து 2 பிள்ளைங்க இருக்குது. அப்பா நாளைக்கு வேற வேற போயிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம். எனக்கு மேல உழைச்சு எங்க 2 மூத்த பிள்ளாத பிள்ளைக்கு அவங்க சொல்லவே இல்லை என்ன விஷயம். மூத்தவருக்கு கொஞ்சம் அப்பா அந்த அது கொஞ்சம் வளர்ந்துடுறாரு. அவருக்கு டென்ஷன், அம்மா சாப்பிடாம இருக்கிறா, ஜோதிச்சு வந்துருக்கா, தனி வந்து அழுது இருக்கிறாண்டு. பக்கத்துல உள்ள ஆக்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன். வேற நாளைக்கு யோசிக்காதீங்க கொஞ்சம். அதான் இப்படி கொஞ்சம் இன்னைக்கு ஐடியமா இருக்கிறேன். நேற்று சரியா மேல உடைஞ்சு போயிட்டு சாப்பாடு கேட்டதுக்கு பிள்ளை இல்லாமல் உண்மையிலேயே ஒரு பிள்ளைய செய்து ஒவ்வொரு கிராம சேவையாளர்கிட்டையும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது சொல்லுங்க. அப்போ எல்லாருமே ஜிஎஸோட ஏதோ ஒரு வகையின சவாலியான கதைச்சு கொள்ளினம். 37 வருஷம் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்து அம்மா பண்ண காலத்துல கூட ஒரு ஜிஎஸ் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு அரெஸ்ட் பண்ணின வரலாறே இல்லை. எங்களோட ஊர்ல அப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. இந்த ஜிஎஸ் வந்து 4 மாசம் தான். ஒரு மக்களையுமே மதிக்கிறே இல்லை. எல்லாரையுமே பேசுவா, வெட்டியா போய் நின்று அப்படின்னு தான் பேசுவா. அப்படி இல்லையே, ஒரு குழந்தையோட சரி ஜிஎஸ்ன்றது ஒரு விடுங்க. சரி பொதுவாக ஜிஎஸ்ன்றது ஒரு பக்கம் விடுவாங்க. அவ ஒரு பொம்புல கீராஞ்சன சிவாஜி ஒரு பொம்புல ஒரு சின்ன குழந்தையோட போனா சிவாஜினி ஒரு பொம்புல ஒரு சின்ன பிள்ளையோட போனா என்ன செய்வினா உடனே ஐயோ சரி தள்ளி விடுவாங்களா? யாராச்சும் தள்ளி விடுவாங்களா? இந்த பிள்ளை விழுந்தா சின்ன பிள்ளை விழுந்துன்னா இன்னைக்கு ஏஜ் இருந்து எல்லாத்துலயும் இருந்து என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க போமா இல்லையோ? இன்னைக்கு நீங்க ஜிஎஸ் தள்ளி விட எல்லாருமே பேசாத இருக்கிறீங்க. இன்னொரு கிராம சேவையாளுக்கு உதவி செய்யக்கூடாது. ஏனென்றா அவையும் யோசிக்கணும். தாங்கள 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை எந்த பிள்ளைய தள்ளி விட்டா எந்த வயிறு போதைக்கு ஒவ்வொரு அம்மா வேற யோசிக்கணும். ஒவ்வொரு அம்மா வேற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு யோசிக்கணும். ஒவ்வொரு 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய தள்ளி விட வேதனையா இருக்கும். கஷ்டப்பட்டவங்க பிள்ளைய அவ்வளவு கேவலமோ? எல்லாருமே பார்த்து சொல்லுங்க, இந்த பிள்ளைய அவ்வளவு கேவலமா இல்லையே? எந்த பிள்ளைய தள்ளி விடைக்க இந்த வயிறு எவ்வளவு கொதிச்சிருக்கு. 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய தள்ளி விடைக்க இந்த வயிறு எவ்வளவு கொதிச்சிருக்கு. என்ன சார் நீங்கள் இப்படி எல்லாருமே எடுக்கிறீங்க? ஒரு தடவை எனக்குரிய தீர்வு தர இல்லையம்மா, இது வந்து ஒரு ஆள் 2 பேர் போட்டு இது தீர்வு ஆகாது. நிறைய பேர் போடத்தான் அதுக்குரிய வீடியோக்கள் வைரல் ஆகிக்கலாம். அதுக்குரிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண ஆக்கள் கதைச்சு ஆகாது. முடிஞ்சால 7 மணி சொன்னா டாக்டர் வந்து நேரடியா சாத்தியப்படாது. அதையெல்லாம் மாத்தப்புறம் சொல்லி நேற்று சொன்னது. இப்ப மாத்திரக்குரிய அடையாளமே இல்லை, உதவி செய்ய வந்த எதுவுமே இல்லை. இதாக வந்து நீங்க உதவி செய்ய வந்த ஊராக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போறது அரசு பண்ண சொல்லிக்கிறேன். பிரச்சனை இல்லை, அரசு பண்ணட்டும். நாங்க சட்ட நாங்க கேளுங்க. ரிலீஸ் பண்றதுக்காகவும் இன்னும் எங்களுக்கு எல்லாம் உதவி எங்கட மக்கள் ஊர் மக்களை டாக்டர் வெற்றினை வரணும். உடனே எங்களுக்குரிய தீர்வாக தரணும். இதான் நான் அவருக்கு சொல்றது. எதிர்பார்க்கிறோம். அவர் வேற கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார் எதிர்பார்க்கிறேன். பிரச்சனை கூட போனது அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் டாக்டர் வருவார். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டாக்டர் வருவோம்.
கண்டிப்பா நீங்க எத்தனை பேர் நீங்க போராட்டத்தை ஈடுபட்டீங்க? மக்கள் சேர்ந்துதானே இப்ப போய் கேட்டிருக்கோம். மக்கள் தான் போய் கேட்டிருக்கிறோம். இப்படி இது சாத்தியப்படாம இருந்தா அவன் இந்த ஊர்ல இருந்து மாத்தாம இருந்தா இத பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமா இது படி மாற்றமே இல்லை. இந்த ஏதாவது மாத்திரை விஷயத்துக்கு முன்னுக்கு வர மாட்டோம்னா சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த விஷயத்துல எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் மாற்றி அமைக்கும். நாங்கள் இப்ப இந்த வெள்ள நிவாரண பணி தொடர்பாக நிறைய இடங்களுக்கு அர்ச்சுனா சார்பில் வந்து நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்து உங்களுக்கும் ஏதாவது உதவி செய்யணும் என்ற ரீதியில இந்த கட்கோளம் பகுதியில் நிறைய பேருக்கு உதவி செய்ய போறோம். கிட்டத்தட்ட 50-60 குடும்பத்துக்கு இப்போ உதவி செய்ய போறோம். முதலாவதா உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். உங்களை அறிந்ததால சரி ஓகே. நீங்க சாப்பாட்டுக்காக நீங்கள் போய் ஒரு குழந்தைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்க. உங்க குழந்தையோட போய் ஒரு கணவனும் போய் சிலையில வாடுறார். அதுக்காக என்ன முடிஞ்சது எங்களால முடிஞ்சது உங்களுக்கு தாரம். பிஸ்கட் இங்கே இன்னொரு ஆங்கர் கொடுத்து அந்த பிள்ளைங்க ஓகே அவங்க இன்னொரு ஆங்கர் கொடுத்துருமா? சரி இது மற்ற ஆக்களுக்கு கொண்டு இந்த குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கும் எங்களால் இயன்ற அளவு 2 ஆங்கரும் ஒரு உணவுப் பொதிகளும் வந்து கொடுத்திருக்கிறோம். டாக்டர் அர்ச்சுனா சார்பில் இந்த உதவியை செய்த லண்டன்ல இருக்கிற அண்ணாக்கும் இத்தாலியில இருக்கிற அக்காக்கும் நன்றி. ஆர்ப்பாட்டத்தை வந்துயா? சரி ஓகே. அப்ப 13 இதை நீங்க உரிய கட்ட கொடுத்துருங்க. சரியா? ஓகே பாய். ஓகே.